இப்போ நான் ஐஸ்கிரீம் பேப்பரை சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் பேப்பரை போட்டுன்னு சொன்னால் பிடிச்சா 25 லட்சம் நான் பே பண்ணாமல் தப்பவே இல்லை. அப்படி ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கூடாது. 25 லட்சம் பல லட்சம் எடுத்துகிட்டு போனால் அங்கே சில பேப்பரை போட்டால் ரைட் நம்ம கொண்டு போனதெல்லாம் முடிஞ்சு. இப்போ எங்களோட ஸ்ரீலங்காவில் ஒரு மழை பெய்யுதுன்னு சொன்னால் ஒரு 10 நிமிஷத்தில் தண்ணி இருக்கும், ரோட் இராது. அங்கே 10 நிமிஷத்தில் ரோட் இருக்கு, தண்ணி இருக்காது. ஸ்ரீலங்கா 2 ஆமத்துருமார் அவங்க ட்ரெயினுக்கு ஏறின உடனே இந்த லேடிஸ் கிளம்பி சீட்டை கொடுத்துட்டாங்க. இவங்க ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஆட்கள், காட்டுமிராண்டித்தனமான மதகுருமார். அவங்க என்ன அவங்ககிட்ட மதகுருமார் எல்லாம் இங்கே இருக்க மதகுருமாரை பற்றி நல்லா பேசுகிறாங்க. பரத்தமிழன் இருக்கிறாங்க. இது பாலபோதினி புத்தகத்தில் இருக்கிறத கண்ணால் நான் பார்த்தேன். சிங்கள பாலபோதினியில் இருக்குது. அப்ப இப்படி எழுதினதை ஒரு அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றா, பாடல்களுக்கே அதை தலையில அப்படி ஒரு விஷயத்தை விதைக்கிறாங்கன்னு சொன்னா இனி அதுல போட்டிருக்கிற வேர்ட் பரத்தமிழன். லங்காஸ்ரீ உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் இதற்கு முன்பதாக சிங்கப்பூர் நாட்டின் அங்கு அந்த பாரிய வளர்ச்சி கண்ட நாடு அது. ஆகவே அந்த நாட்டின் நன்மைகள், அந்த நாடு எப்படி இந்தளவு பாரிய வளர்ச்சி அடைந்திருக்கின்றது, இலங்கையின் இன்னமும் வளர்ச்சி அடையாமல் இருக்கின்றது என்பது குறித்து ஒரு காணொலியில் பேசியிருந்தோம். அந்த காணொலியின் 2ஆம் பகுதியோடு இனி நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஆகவே இன்றும் நம்மோடு இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள திரு முத்துசாமி ஞானதாஸ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் டில்ஷன். ரைட், நாங்கள் முதலாவது பகுதியில் அரசியல் ரீதியாக இன்னைக்கு எவ்வளவு விஷயங்கள் சிங்கப்பூரில் மாறி இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் பகுதி 1ல் பார்த்தோம். ரைட், இன்னைக்கு 2ஆம் பகுதியில் நாங்கள் பேச போகிற விஷயமே சிங்கப்பூர் மக்கள் அவங்களுடைய பங்களிப்பு இந்த சிங்கப்பூர் நாட்டின் அந்த அபிவிருத்திக்கு வளர்ச்சிக்கு எவ்வளவு கை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நாங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். அந்த நிலையில் இன்னைக்கு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, சிங்கப்பூர் மாதிரி ஒரு சுத்தமான நாடு எங்கேயுமே இல்லைடாப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அங்கே ரோட்டில் சாப்பாடை போட்டு சாப்பிடலாம், அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் கதைகள் கேட்டிருக்கோம். உண்மைக்குமே அதுக்கு காரணம் அரசாங்கமாக இருந்தாலும் கூட மக்களுடைய ஒரு பங்களிப்பு இல்லாமல் அது நடக்க வாய்ப்பே இல்லை. இப்போ இன்றைக்கி நம்ம இலங்கை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம். அப்போ நம்ம கொழும்பில் இருக்கோம். கொழும்பில் பெட்டா பஸ் ஸ்டாண்ட் பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்துகிற பிரதான பஸ் தரப்பு இடத்துக்கு போயிட முடியாது. அப்போ இப்போ கட்டுமான நடவடிக்கைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஆட்சி மாற்றம் இடம்பெற்றதை அடுத்து அங்கே பெரிய ஒரு புதிய மாற்றம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் இதுக்கு முன்பதாக துர்நாற்றம் பார்க்கும் இடமெல்லாம் வெற்றிலை, எச்சில், என்னென்ன அழுக்குகள் ஊத்தைகள் இருக்கோ எல்லாத்தையும் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் வீதியோரங்கள், கொழும்புலையும் சரி இலங்கையில் பல பகுதிகள் எங்கே போனாலுமே வீதியோரங்களில் கண்ட கடங்களில் குப்பைகள் வீசுறதா இருக்கலாம். ஒரு சில இடங்கள் தூய்மையாக தான் இருக்குது மெயின் ரோடெல்லாம். ஆனாலும் இந்த உள்பகுதிகளுக்கு போனால் நம்ம உண்மையான நிலை என்ன, இதுதான் உண்மையான நிலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சிங்கப்பூரில் இப்படியா இல்லாட்டி இந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி சுத்தமான நாடுனா சிங்கப்பூர் தாண்டாப்பா அப்படிங்கிறதுக்கு உண்மையா என்ன உங்களுடைய கருத்து? இப்போ சிங்கப்பூரில் சில இடங்களை ஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் விட்டுருக்காங்க. உதாரணமாக லிட்டில் இந்தியா. லிட்டில் இந்தியாவில் இப்போ இங்கேருந்து வாராக்கள் எல்லாரும், ஸ்ரீலங்காலேருந்து வாராக்கள் எல்லாரும் லிட்டில் இந்தியாவை டச் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பிடுவாங்க. ஏன்னா அங்கே தான் குறைஞ்ச செலவில் ஹோட்டல் எடுக்கலாம், சாப்பாடு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ பிறகு சொல்லுவாங்க, ஐயோ நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சிங்கப்பூர் இல்லை, அங்கே நிலத்தில் குப்பை இருக்குது அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. அந்த லிட்டில் இந்தியான்றதில் ஃப்ளெக்சிபிளாக விட்டுருக்காங்க. என்னென்னு கேட்டால் இந்த லேபர் ஒர்க்கர்ஸ், இந்தியன்ஸ், இப்போ அவங்களெல்லாம் சரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒர்க். அதை விட இந்த என்வாயன்மெண்ட்டை வடிவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த பூக்கண்டுகள், ரோட் கரையில் இப்போ ஒரு 20 கிலோமீட்டருக்கு ஒரு வீடும் இல்லை, ஹைவே. ஆனால் அந்த ஹைவே 2 கரையிலையும் பூக்கண்டு எல்லாம் ஒழுங்காக வெட்டி ஒழுங்காக தண்ணி பாய்ச்சி அப்படி வச்சுருக்குறாங்க. அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதை விட காடுகள், சிங்கப்பூர்ன்ற காடுகள் எல்லாத்தையும் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. சுவாசம் சூப்பரான சுவாசம். நீங்கள் ஒரு சாப்பாட்டை ஸ்ரீலங்காவில் திறந்து வச்சுட்டு சிங்கப்பூர்லேயும் திறந்து வைங்க அதே சாப்பாட்டை. ஸ்ரீலங்காவில் சாப்பாடு பழுதாயிடும், சிங்கப்பூரில் சாப்பாடு பழுதாகாது. என்றால் அந்த கிருமி இல்லை, காற்றில் கிருமி இல்லை, ஒரு நுழம்பு இல்லை. நீங்கள் எந்த இடத்துலையும் பெட்ஷீட் போக்காமல் படுக்கலாம், நுழம்பு இல்லை, காகம் இல்லை. புறா இருக்குது, புறாவை எல்லாம் பண்ணியிருக்காங்க, காகம் ஒரு இடத்துலையும் இல்லை. மலேசியாவிலேருந்து காகம் வரும். அப்படி ஏதாவது ஒரு இடத்துல கூடிட்டுதுன்னு சொன்னால் அப்புறம் அவங்க அதை ஷூட் பண்ணி இல்லாமல் பண்ணிடுவாங்க. அப்போ அப்படி ஒரு சிஸ்டத்தை தான் வச்சுருக்குறாங்க. அது காகம் இல்லாத ஒரு கண்ட்ரியாக வச்சுருக்குறாங்க. அப்படி இருந்து வரும், மலேசியாவிலேருந்து வரும். இந்த மலேசியன் வெஹிக்கிளுக்கு மேலே இருந்து கொண்டு இங்கே திருப்பி போயிடும்.
சில நேரம் இங்கே நின்றுடிக்கணும் அப்படி உண்டு. மற்றது அப்போ லிட்டில் இந்தியா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக விட்டுருக்காங்க. லிட்டில் இந்தியா எங்க இப்போ அது சிங்கப்பூர்ல மத்திய பகுதியில் இருக்கா இல்லாட்டி எப்படி? மத்திய பகுதி தான் அதில் இருக்கு. இப்போ அதில் இந்தியன் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இப்போ அவங்க புத்தரையில் இப்போ சண்டே வந்து அவைக்கு ஆஃப் டே, அப்போ புத்தரையில் இருந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு ஆனால் பேப்பரெல்லாம் அறிவாங்க. அப்படி இருந்தாலும் சில கஞ்சல்கள் இருந்தாலும் அதை ஸ்ட்ரிக் பண்ணி பிடிச்சு ஃபைன் பண்ணி அப்படி ஒன்றும் செய்கிறீங்களா அந்த ஒர்க்கர்ஸுக்கு ஃப்ளெக்சிபிளாக அவங்க பேசி அப்படி தண்டக்கூடிய மாதிரி ஒரு அதை விட மற்ற இடமெல்லாம் சரியான ஸ்ட்ரிக்ட். இப்போ கிட்டடியில் டக்கோட்டான்ற ஒரு இடத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில், அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு புத்தரை ஒன்று செய்துட்டு அதில் ஒரு போர்ட் போட்டிருந்ததுக்கு ஏதாவது குப்பை நாங்கள் போட்டால் $10,000 ஃபைன். அப்போ $10,000 ஃபைன் என்று சொன்னால் இலங்கை காசு 25 லட்சம். இப்போ நான் ஒரு பேப்பரை ஒரு ஐஸ்கிரீம் பேப்பரை சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் பேப்பரை போட்டுன்னு சொன்னால் பிடிச்சா 25 லட்சம் நான் பே பண்ணாமல் தப்பவே இல்லாது. எல்லாம் வேலையும் போய் எல்லாம் உள்ளுக்குள்ளே போட்டுடுவாங்க. அப்படி ஸ்ட்ரிக்டா வச்சுக்கலாம், பிடிபடக்கூடாது. 25 லட்சம் 10 லட்சம் எடுத்துட்டு போனா அங்க சில பேப்பரை போட்டா ரைட் நம்ம கொண்டு போனதெல்லாம் முடிஞ்சு. இப்ப ரஜினிகாந்த் அந்த 3 லட்சம் 30 லட்சத்தை செலவழிக்கிறேன்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாரு. அது சிங்கப்பூருக்கு வந்திருந்தா அது சிம்பிளா செலவழிச்சிருக்கலாம், ஒரு பேப்பரை போட்டுறதா அப்படி கடை செலவழிச்சிருக்கலாம் அந்த 300 லட்சத்தையும். அப்ப அப்படி ஸ்ட்ரிக்டா வச்சிருக்காங்க. அதை விட இப்ப நான் கண்ணால பார்த்ததை சொல்றேன். ஒரு பிரெக்னன்ட் லேடி கையில் ஒரு குழந்தைய கொண்டு வந்திருக்கா, ஒரு கையில் இன்னொரு குழந்தை, அப்போ 3 குழந்தை. அந்த கையில் பிடிச்சு கொண்டு வந்த குழந்தை டாஃபி சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு அந்த பேப்பரை கீழே போயிட்டு அவர் கொஞ்சம் தூரம் தாண்டி தான் அதை கண்டுருக்கா. அவள் திருப்பி வந்து அந்த குழந்தைய கையில் வச்சிருக்கிறா, உள்ளுக்குள்ள இங்கே போய் குழந்தை மெட்ட கையால் எடுத்து அதை குப்பை தொட்டியில போட்டுட்டு தான் போறா. அந்த பொறுப்புணர்ச்சி இது நான் கண்ணால பார்த்தது. அது நம்ம நாட்டுல யாரும். ஆனா நான் கிட்ட இருந்திருந்தேன், நான் அந்த இடத்துக்கு கிட்ட இருந்திருந்தா நான் அந்த வேலையை டக்குன்னு ஹெல்ப் பண்ணியிருப்பேன். நான் கொஞ்சம் தூரத்துல இருந்தா நான் அதை கவனிச்சேன். அப்படியே அந்த நாட்டை சுத்தமா வச்சிருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு தடவை அதுல எல்லாருக்குமே அறிவுரை கொடுத்து அது அப்படி வளர்ந்துட்டாங்க. இப்போ டிசிப்ளின் அங்க வந்து டிசிப்ளின் வந்து பாடசாலையில இருந்தே அந்த டிசிப்ளின் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும். இப்போ உதாரணமா ஒரு கோயிலுக்கு போறோம். இப்போ கோயிலுக்கு போய் நாங்க சாப்பிட்றதுக்கு அங்க கோயில எல்லா கோயிலும் சாப்பாடு கொடுப்பாங்க, ஃப்ரீயா சாப்பாடு கொடுப்பாங்க. இப்போ பூசை முடிஞ்ச அப்புறம் சாப்பிடணும். அப்போ நாங்கள் லைன்ல நிற்கிறோம். மினிஸ்டர் ஒரு ஆள் வார, அவரும் எங்களோட லைன்ல தான் நிற்கணும். அங்கே அவர் மினிஸ்டர் வந்துட்டாருன்னு சொல்லிவிட்டு ஆக்கள் விலத்தி போய் அவருக்கு பிரிம்பா சாப்பிட கொடுத்து அப்படி இல்லை. அவரும் அதை விரும்ப மாட்டார். அப்படி அவங்க நாங்கள் விலத்தி விட்டாலும் அவரும் விரும்ப மாட்டார். அவர் லைனில் நின்று எங்களோட கதைக்கிறதுல விருப்பமாக தான் வருவார். ஏன் அண்மையில் மோடி ஒரு 2 இயர்ஸுக்கோ 3 இயர்ஸுக்கு முதல்ல இவர் லிக்வானின் மகன் ஆட்சியில் இருக்கீங்க மோடி வந்திருக்கிறார். அப்போ அவர் சைவ சாப்பாடு சாப்பிடணும்னு கேட்டிருக்கார். அப்போ கோமல விலாசு கூட்டிக்கணும். கோமல விலாஸ்ன்னு சொல்லி ஒரு சைவ ஹோட்டல், பெரிய ஹோட்டல், இந்த தவளகிரி மாரி ஒரு அப்படியான ஒரு அளவு ஹோட்டல் தான். அதுக்கு சாப்பிட போயிருக்கேன். அப்போ மோடியை கூட்டி கொண்டு போயிருக்கேன். இப்போ இந்தியாவில் மோடி சாப்பிட போகிறேன்னு சொன்னால் எத்தனை வெஹிக்கிள் முன்னாலையும் பின்னாலையும் பிரைம் மினிஸ்டர் சிம்பிளாக ஒன்று அங்கே லைனில் ஆக்கள்னு இருக்காங்க. உடனே அவை எல்லாரும் விலத்தி இருக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் சொல்லிவிட்ட வேண்டாம். மோடிக்கு பயங்கர ஷாக். அப்போ அது அடுத்த நாள் பேப்பர்லையும் போட்டாங்க, அந்த படத்தையும் போட்டாங்க. அப்போ மோடி லைனில் நிற்கிறார் பிரைம் மினிஸ்டரோடு. ஆனால் மக்கள் கொஞ்சம் விலத்தி கொடுத்தவங்க தான் அப்படி போடுது. அப்போ பாருங்க டிசிப்ளின் எப்படி வந்திருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஆக்கள் மாதிரி தான் ஒரு சாப்பாட்டு கடைக்குலாம் வந்திருக்கிறாங்க. 10 பேர் பின்னாலே முன்னாலே தெரிஞ்சு அப்படி இல்லை. ஏனென்றா நல்லதை செய்தா எந்த ஒரு ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லைங்க. செய்கிறத நல்லதா செய்தா எந்த ஒரு த்ரெட்னிங்கும் இல்லை. இது செய்கிறதெல்லாம் பிள்ளையா இருந்தால் தானே சாவுக்கு பயன். நிச்சயமா இந்த நேர்காணல் யாருக்கு உதவுதோ இல்லையோ நம்ம நாட்டில் இருக்க அரசியல்வாதிகளுக்கு நிச்சயமா போய் சேரணும்னு தான் நான் விரும்புகிறேன். பார்க்குறவங்க உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க, முடியாமல் இல்லை. மற்றது போக்குவரத்து சம்பந்தமாக நீங்கள் கேட்குறீங்க. நிச்சயமா போக்குவரத்து சிஸ்டத்தை முக்கியமே அதை கேட்கறது. சிங்கப்பூர் போக்குவரத்துகள் வந்து எல்லாமே நல்ல சிஸ்டமேட்டிக்காக வச்சுருக்காங்க. அதுக்குள்ள சேலஞ்சிங்கான போக்குவரத்துன்னு சொன்னால் அவைக்கு விமான போக்குவரத்து நம்ப மாட்டீங்க. இப்போ எல்லா கண்ட்ரியும் சொல்லுவாங்க விமான போக்குவரத்து எல்லாம் பெர்ஃபெக்டாக நடக்குதுன்னு. சிங்கப்பூருக்கு சேலஞ்சிங்கான போக்குவரத்துன்னு சொன்னால் விமான போக்குவரத்து. ஏனென்று கேட்டால் வேறு நாடுகள்கிட்ட பிளேன். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நோ ப்ராப்ளம். இப்போ ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வருதுன்னு சொன்னால் இப்போ இங்கே ஒரு மினிஸ்டர் ஏற போகிறாருன்னா 1/2 hour வெயிட் பண்ணும், அங்கே பிந்த போகுது. அப்போ அங்கத்தையான அவைண்ட சிஸ்டத்தில் சேஞ்ச் பண்ணியே ஆக வேணும். அப்போ அது அவைக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. அதே மாதிரி வெவ்வேறு நாடுகளோட பிளேன் டைம் ஃபாலோ பண்ண இல்லைன்றாலும் அது சிங்கப்பூர் ஒன்றும் செய்ய இயலாது. நீங்கள் வர இயலாது, இறக்க இயலாதுன்னு சொல்ல இயலாது.
அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆனால் அதே நேரம் பஸ் ட்ரெயின் எல்லாம் ஆன் டைம். இப்போ அங்கேத்தான் பஸ் ஹால்ட்டில் இப்போ இங்கே எங்கெண்ட ஏர்போர்ட் எப்படி ஷெடியூல் போட்டிருக்கோ அங்கே பஸ் ஹால்ட்டில் ஷெடியூல் இருக்கும். இன்ன நம்பருக்கு இன்ன பஸ் வருமென்னு சொல்லி, இன்ன டைமுக்கு இன்ன பஸ் வருமென்னு சொல்லலாம் எல்லாம் ஷெடியூலில் நாங்கள் இப்போ நான் பஸ் ஹால்ட்டுக்கு போனேன்னு சொன்னால் அந்த ஷெடியூலில் பார்த்து நான் டிசைட் பண்ணலாம் இந்த பஸ்ஸில் ஏறணும்னு சொல்லி. இன்கேஸ் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டுன்னு சொன்னால் அது எப்படி செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை, மேபி சேட்டலைட்டாக இருக்கலாம். ஆக்சிடென்ட் நடந்துட்டுன்னா ஒரு ஹைவேல ஆக்சிடென்ட் நடந்துட்டுது, அப்போ இந்த பஸ் சிஸ்டம் பிழைக்க போகுது. அது சேட்டலைட்டில் தான் நான் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அப்படியே தண்டுக்கணும். உடனே எல்லா பஸ் ஹால்ட்லேயும் டைமிங் மாறும், உடனே மாறும், டக்குன்னு மாறும். இன்ன டைமுக்கு மாறுது, டக்குன்னு பிட் போகும். அந்த என்ன அந்த 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 போக்குவரத்து நெரிசல் எடுபடுறதுக்காண்டி எல்லாம் ஏதோ ஒரு வகையில் ட்ராக் பண்ணப்பட்டு கொண்டு தான் எல்லாம் சரியாக நடக்குது. நீங்கள் ஒரு ஒரு விஷயத்துக்கு வலிக்கிட்டு ஒரு மைலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா குறைஞ்சது 500 கேமராவில் உங்களோட படம் இருக்கும், 500 கேமராவில் உங்களோட படம் இருக்கும் சிசிடிவியில். அப்போ எந்த ஒரு களவோ எதுவுமே செய்து தப்பிலாது. இப்போ நீங்கள் ஒன்றை செய்துட்டு தப்பி நீங்கள் ஒரு பப்ளிக் டாய்லெட்டுக்குள்ளே போய் டிஷர்ட்டை மாற்றிட்டு வந்து வெளிக்கிட்டு திரிவீங்கன்னு சொன்னால் அவங்க உங்களை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துட்டு அந்த பப்ளிக் டாய்லெட்டுக்குள்ளே உள்ளட்டு வெளிக்கிட்டு வந்தாக்களில் சேஞ்ச் பண்ணினோட 3 பேருன்றால் அந்த 3 பேரும் திருப்பி ஃபாலோ பண்ணி கொண்டு போவாங்க. அந்த 3 பேரையும் ஃபாலோ பண்ணி எப்படியும் உங்களை பிடிச்சிடுவாங்க. அப்போ ஒரு பிழை செய்தால் சிங்கப்பூரில் தப்பே இல்லாதன்றதுக்கு அவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக வச்சுருக்குறாங்க. அப்போ அதில் மற்ற போக்குவரத்தில் ட்ரெயின் மார்னிங் 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணு, நோ டிரைவர், செலுத்துனர் இல்லை, அது எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓடிக்கொண்டே இருக்கும், இரவு 11:30 வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கும். சரியான நேரத்தில் கதவு திறக்கும், சரியான நேரத்தில் கதவு மூடும், சரியான நேரத்தில் ஆக்கள் உள்ளுக்குள்ளே போகணும், சரியான நேரத்தில் ஆக்கள் வரணும், உள்ள டிசிப்ளினாக இருக்கணும் இன்னுக்கு உள்ளுக்குள்ளே. இப்போ உதாரணமாக ஒரு ஆள் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு எழுதியிருக்கு, இப்போ ஒரு ஆள் மறைவாக சாப்பிட்டுட்டாருன்னு சொன்னால் அது ட்ரெயினுக்குள்ளே இருக்கிற கேமரா எடுத்துடும். அது என்ன செய்யும், ரயில்வே மாஸ்டர் தன்னுடைய இடத்துல இருந்தோண்டே அந்த ட்ரெயினுக்குள்ளே நடக்கிறதெல்லாம் பார்த்து கொண்டிருப்பார். அப்போ உதாரணமாக இப்போ நீங்களே இப்போ நீங்கள் வந்து ஒரு பனிஸ் சாப்பிட்டுட்டீங்க, இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டீங்களேன்னு சொன்னால் இப்போ டில்ஷான் எங்கே இறங்க போகிறாருன்னு தெரியாது, எந்த ஹால்ட்டில் இறங்க போகிறாருன்னு தெரியாது. அப்போ உடனே தொடர்ந்து வர எல்லா ஹால்ட்டுக்கும் இப்படி ஒரு கலர் டிஷர்ட்டோட வரவர் ட்ரெயினுக்குள்ளே சாப்பிட்டுட்டார் என்றது அந்த மெசேஜ் போயிடும் எல்லாம். அப்போ நீங்கள் 6வது ஹால்ட்டில் தான் இறங்க போகிறீங்க, 6வது அது வரைக்கும் ஃபாலோ பண்ணு. அப்போ 1ஆவதுல இறங்கையில், 2ஆவதுல இறங்கையில், 3ஆவதுல இறங்கையில் என்று தெரிஞ்சோடனே அங்கால போய்க்கணும். 6வது ஹால்ட்டில் நீங்கள் இறங்கிக்க உங்களை வந்து பிடிக்கிறீங்க. ஏன்னா அது அந்த சிங்கப்பூர் ஸ்டைலுக்கு அது ஏன்னா அது மக்களை ஒரு துன்புறுத்துகிற மாதிரி. அப்போ உங்களை வந்து ரயில்வே மாஸ்டர் ஹலோ அண்டு உங்களோட பேர் தெரியாது, ஹலோன்னு ஹவ் ஐ கேன் அட்ரஸ் யூ, அங்கே வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்குறீங்களா, ஹவ் ஐ கேன் அட்ரஸ் யூன்னு கேட்பீங்க. அப்போ நீங்கள் டில்ஷான்னு சொல்லணும், ஓகே டில்ஷான், ஐ வாண்ட் டு டாக் டு யூ, கேன் யூ கம் மை ஆஃபீஸ்ன்னு சொல்லி. அப்போ பார்க்குறவைக்கு நீங்கள் ஃப்ரெண்ட் மாதிரி தான் தெரியும். அப்போ உங்களை உள்ளுக்குள்ளே கொண்டு போய் அந்த வீடியோ காட்டிவிடணும், நீங்கள் சாப்பிட்ட வீடியோ காட்டணும். அது ஸ்பாட் ஃபைன் என்றும் இருக்குது, நீங்கள் எல்லாத்தையும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிறது மாதிரியும் இருக்கும். மற்ற போக்குவரத்துகளில் சிக்னல் லைட் 24 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தருவாங்க ஒரு வருஷத்துக்கு. அந்த சிஸ்டம் இப்போ இலங்கையிலே வந்து 24 பாயிண்ட்ஸ் தருவாங்க. ஒரு சிக்னலில் நீங்கள் பிள்ளை விட்டால் 12 பாயிண்ட்ஸ் போயிடும். அப்போ நான் போன புதுசில் என்ன ஒரு ஃப்ரெண்டு, நான் வேலை கிடைக்கும் முதல் என்ன ஃப்ரெண்டு எல்லாம் காரில் ஏற்றி கொண்டு தெரிஞ்சோம். நவம்பர் வரைக்கும் அவர் காரில் ஏற்றி கொண்டு திரிகிறத நிப்பாட்டிட்டார். எந்த இடத்துக்கு போய்க்கே நடந்து போவோம். அப்போ நான் கேட்டேன், இன்னத்துக்கு இப்படி நடக்கிறாயன்னு சொல்லின்னு. இப்போ சொன்னேன் 24 பாயிண்ட்ஸ், எனக்கு 12 பாயிண்ட்ஸ் போயிட்டுது, இன்னும் ஒருக்கா நான் பிள்ளை விட்டேன்னு சொன்னேன், இந்த பாயிண்ட்ஸ் போயிடும். பாயிண்ட்ஸ் போனால் அப்புறம் அதுக்குரிய தண்டம் எல்லாமே தாண்டி அப்புறம் சில நேரங்களில் தனக்கு அடுத்த பாஸ் கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு. அப்போ அப்படி ஸ்ட்ரிக்டாக ஒரு யோசிச்சு பாருங்க, 24 பாயிண்ட்ஸில் ஒரு சிக்னல் விளக்கு முதல் நீங்கள் தாண்டினா 12 பாயிண்ட்ஸ் போயிடும். அப்போ ஒவ்வொரு கார் ஓட்டுனரும் ஃபேமிலி வந்தாலும் ஃபேமிலியோட கதைக்கிறத விட்டுட்டு டிரைவ் பண்ணுறதுல தான் சரியான கவனமாக இருப்பாங்க. இப்போ அங்கத்தைய ரயில்வே சிஸ்டம் எல்லாம் மெட்டது. இப்போ இது ரெயினேஜ் சிஸ்டம், அந்த வடிகால் அமைப்பு சிஸ்டம். இப்போ வடிகால் அன்றைக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் லிஃப்ட் இருக்குல்ல, அந்த லிஃப்டின் அளவில் ரோட்டு கீழால் 2 சைட்லையும் பெரிய ரூம் மாதிரி போகும். அவ்வளோ தூரத்துக்கு அந்த உயரமாக வச்சுருக்குறாங்க. இப்போ மழை ஒன்று பெய்யுதுன்னு சொன்னால், இப்போ எங்களோட ஸ்ரீலங்காவில் ஒரு மழை பெய்யுதுன்னு சொன்னால் ஒரு 10 நிமிஷத்தில் தண்ணி இருக்குன்னு ரோட்டு இராது. அங்கே வந்து 10 நிமிஷத்தில் ரோட்டு இருக்குன்னு தண்ணி இருக்காது.
அதான் நாங்கள் வடிகால் அமைப்பு எல்லாம் உடனே கிளியர் ஆகிடும். ரெண்டு பக்கத்தாலையும் சத்தமான அந்த அந்த இடையில அந்த நெட் மாதிரி வச்சுருக்காங்க. பெரிய சத்தத்தில் அலை போகிறது மாதிரி தண்ணி போய் கொண்டிருக்கும். அப்படி சிஸ்டமேட்டிக்காக வச்சுருக்குறாங்க. இப்போ குப்பையை அதுகள் அங்கே வந்து சைனீஸ் தானே கூட, எந்த ஒரு இனத்துக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை, எல்லாருக்கும் சட்டம் சமன். இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு பஸ் ஹால்ட்டில் ஒரு பஸ் வந்து நிப்பாட்டிட்டு எடுக்க சிக்னல் லைட் அங்கே இருக்குது. அப்போ அவர் சிக்னல் லைட் ரெட் கலர் விழுந்து கொண்டு விழுகிற நேரம் இவர் வலிக்கிறார். அப்போ அதில் போய் வெயிட் பண்ணி தானே போகிறார். பள்ளிக்கூட பிள்ளைகள் அங்கேருந்து ஓடி வராங்க, இந்த பஸ் எடுக்கிறாரு. இவர் அதுக்கடையில் வலிக்கிட்டு போயிட்டார். நான் இதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டேன். ஏன்னா அந்த ஸ்கூல் பிள்ளைகளை இவர் ரிசீவ் பண்ணணும். பாருங்க அந்த சட்டத்திட்டம் எப்படி இருக்குன்னு. நான் பஸ் டிரைவரை கால் பண்ணினேன். நான் கேட்ட கேள்வி என்ன, இது உன்னுடைய பஸ்ஸா? நீ மக்களுக்கு சேவை செய்யத்தான் வந்தேன். பள்ளிக்கூட பிள்ளைகள் ஓடி வருகிறோம் என்று தெரிஞ்சும், ரெட் லைட் விழுந்திருக்குன்னு தெரிஞ்சும் நீ என்னென்று பஸ்ஸை எடுப்பேன்னு சொன்னேன். இப்படி தான் எடுத்துட்டு நான் டக்குன்னு ஃபோனை எடுத்தேன். கும்பிட்டாங்க. உண்மையா இப்படி கும்பிட்டாங்க என்றால் இந்த மெசேஜ், இந்த கம்ப்ளைண்ட் போனால் அவர்கிட்ட ஒர்க் ப்ராப்ளம். அப்படி தான் ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்காங்க. அதே நேரம் ஒரு பிரேக் அடிக்க ஒரு கிளவி விழுந்துட்டுது. உடனே பஸ் டிரைவர், அது என்னடா ஒரு கிளவன் வந்து ஒரு இதுக்களால் லேனுக்களால் வந்து க்ராஸ் பண்ணி வந்துட்டார் பஸ்ஸு குறுக்க. அப்போ உடனே இவர் சடன் பிரேக் போட வேண்டி வந்துடுது. உள்ளுக்குள்ளே இருந்த ஒரு கிளவி சீட்டில் இருந்து விழுந்துட்டுது. அப்போ உடனே அவர் டக்குன்னு பஸ்ஸை நிப்பாட்டி போட்டு வந்து அந்த கிளவிகிட்ட வந்து ஆயு ஓகே அப்படின்னு, ஹாஸ்பிட்டலுக்கு போவோமா அப்படின்னுலாம் கெஞ்சி கொண்டு இருக்கிறார். அந்த கிளவி ஓகே, ஒரு ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் பஸ் எடுங்கன்னு சொல்லும் வரைக்கும் அவர் அதை ஏனென்றா யாராவது அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறால் டிரைவர் பொறுப்பாக நடக்கல என்ற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தால் அவருடைய போஸ்ட் போயிடும். அப்போ அதால் தானே அவர் இப்படி இருந்தார். அதே நேரம் நான் ஸ்ரீலங்கன் பஸ்ஸில் கவனித்ததுன்னு சொல்கிறேன். ஒரு வயது வந்தால் பெல் அடிச்சிருக்கேன். அடுத்த ஹால்ட்டில் இறங்குறாரு, டிரைவர் நிப்பாட்டியில் அவர் போய் அந்த ஸ்டேரிங்கில் கையை வச்சு நிப்பாட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க. உடனே டிரைவர் பேசியிருக்கிறார். கண்டக்டர் சீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கம்பி எடுத்துக்கொண்டு அடிக்க வந்திருக்கு. இதுதான் இலங்கை. இந்த அதிகாரங்களை எல்லாம் யார் கொடுத்துருக்குறாங்க? அப்போ பாருங்க எப்படி மக்களை ரெண்டு பக்கம். அங்கே ஒரு டிரைவர், அங்கே கண்டக்டர் இல்லை. அங்கே கண்டக்டர் இல்லை, டிரைவர் மட்டும்தான். ஒரு கதவுல ஏறிக்க டப் பண்ணி போட்டு ஏறுறது, அடுத்த கதவால் டப் பண்ணி போட்டு இறங்குறது. எல்லாருக்கும் கார்ட் சிஸ்டம் தான். நான் நினைக்கிறேன் இப்போ இலங்கையில் அரசாங்கமும் இப்போ கொண்டு வராங்க, பாயிண்ட் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. ரைட், அதுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு மாற்றங்கள் இப்போ ஆட்சி மாற்றம் இடம்பெற்ற 1.5 வருடங்கள் என்பிபி அரசாங்கம் இப்போ ஆட்சியில் இருக்காங்க. இப்போ அவங்க நான் நினைக்கிறேன் சில வேளை இந்த சிங்கப்பூர் மாதிரியான நாடுகள்ல பின்பற்றப்படுகிற அரசாங்கம் 15 வருஷம் ஆளுமா இருந்தா சில நேரம் ஓரளவுக்கு சிங்கப்பூர் மாதிரி வரலாம். ஆனா மக்களோட மனநிலைமை அப்படி மாறாது. எல்லாருமே எல்லாரையும் நேசிக்கக்கூடிய மாதிரி வரணும். தமிழன், சிங்களவன், முஸ்லீம் இல்லாமல் எல்லாரும் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய. இப்போ சிங்கப்பூர்ல அப்படித்தான் இருக்குது. சிங்கப்பூர்ல சைனீஸ் சைனீஸ் எனக்குரிய இருக்கிற உரிமை தான் ஒரு சைனீஸ்க்கும் இருக்குது. அவைக்கு என்ன ஃபாரினர்னு தெரியாது. இப்போ நான் அவையோட ஸ்க்ரோல் பண்ணி கதைக்கலாம். நான் என்னுடைய பக்கம் நியாயம் இருந்தால் நான் சவுண்டை ரைஸ் பண்ணலாம். அப்படித்தான் அந்த கண்ட்ரி வச்சிருக்குது. அப்போ இங்கே இப்படி போய் கொண்டிருக்குது. உண்மைதான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒவ்வொருத்தரை மதிக்கணும், அப்படி அப்போ ஸ்ரீலங்கா நேசிக்கணும்னு சொல்கிறீங்க. ஆனால் இங்கெல்லாம் ஒரு சிலர் நேசிக்கிறாங்க, ஒரு சிலர் நல்ல ஒழுக்கமாக வாழ்ந்து வராங்க. வீதிகள்லையும் சரி, வீடுகள்லையும் சரி, பொது இடங்களில் எங்கேயுமே நாகரிகமாக நடந்துக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் எங்களுக்கு காணக்கூடியதாக இல்லை. இப்போ ஒருத்தர் நேசிக்கணுங்கிறீங்க. ஆனால் இங்கெல்லாம் மலையகத்தில் நான் பார்த்துருக்க நிறைய இடங்களில் அரை பர்ச்சேஸ் காணிக்கு அறுவாலை தூக்கிட்டு வருவாங்க பிரச்சனை பண்ணுறதுக்கு. அப்படியெல்லாம் தான் இங்கே இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைகள் கூட. இது நான் கண்ணால் பார்த்த சம்பவம். ஸ்ரீலங்கா 2 ஆமத்துருமேர் சிங்கப்பூர் 2 பேர் வந்தாங்க. 2 பேர் அவங்க ட்ரெயினுக்கு ஏறின உடனே இந்த லேடிஸ் திரும்பி சீட்டை கொடுத்துட்டாங்க, சைனீஸ் லேடிஸ். அப்போ யோசிச்சாங்க, இந்த ஸ்ரீலங்கா மாதிரி தங்களுக்குரிய மதிப்பில் தான் அந்த சீட்டை கொடுத்தேன். அவங்க அங்கால கதைச்சதை நான் லிசன் பண்ணேன். சைனீஸில் தான் கதைச்சதை லிசன் பண்ணேன். இங்கே அம்பிளிப்பிட்டியை தேர அந்த யாரும் ப்ரீஸ்ட்டுக்கு அடித்தவரா எனக்கு தெரியல, ப்ரீஸ்ட்டுக்கு அடித்தவரா. ஆமாம், அதைத்தான் அவங்க சொல்லி கதைச்சாங்க. இவங்கள் ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஆட்கள், காட்டுமிராண்டித்தனமான மதகுருமார். அவங்க என்ன அவங்ககிட்ட மதகுருமார் எல்லாம் இங்க இருக்க மதகுருமாரை பத்தி நல்லா பேசுறாங்க. இல்ல அங்க அவங்க மதகுருமார் வந்து சைனால இருந்து வாரது, ஜப்பான்ல இருந்து வாரது. இப்ப அந்த மதகுருமார் என்ன செய்யறாங்க, என்னத்தை போதிக்கிறாங்க எல்லாமே அவங்களுக்கு தெரியும்.
இப்போ அப்படி பார்த்த இடத்துல இந்த வீடியோ இங்கே பார்த்துட்டாங்க போல நடக்கும். அப்போ அவங்க கதைக்கிறாங்க என்னன்னு கேட்டால் இவங்க தான் அந்த பிரிஸ்ட் கடிச்சாக்கலன்னு சொல்லி. உண்மையாக மொத்தமா இங்க நடக்கிற விஷயங்களை வந்து அப்போ தேர்தல் இங்க நடக்கிறாருன்னா அங்க இருக்க தேர்தல்களுக்கும் அது அவங்க அப்படித்தான் பாக்குறாங்க. அது 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 எங்க கொண்டு அப்ப ஸ்ரீலங்காவை என்னடு மதிக்கிறது வடிவா யோசிப்பாங்க. ஒரு ஸ்ரீலங்கா இப்ப இவர் வந்து ஒரு ஆமத்ரு என்று சொன்னா அவர் சில சமயங்களை படிச்சு ஒரு நல்ல நல்ல விளிமியங்களை படிச்சு தானே வாரார். அப்ப அவர்ல அவுட்புட் வந்து விளிமியங்கள் நல்லா இருக்கணும் இல்ல. அப்ப அந்த விளிமியங்கள் நல்ல இல்லைன்னு சொன்னா. இப்ப இதுக்கு தில்ஷான் என்னன்னு சொன்னா, இப்ப உதாரணமா நான் ஒரு டீச்சர், இப்ப எனக்கு மேல செக்ஷனல் ஹெட் பிரின்சிபல் அப்படியெல்லாம் இருக்குது. இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கீங்கன்னு அப்புறம் எஜுகேஷனல் மினிஸ்டர் வரைக்கும் போகுது. அப்போ என்னுடைய பிள்ளையை தண்டிக்கிறதுக்கு எனக்கு மேலே இவ்வளோ பேரும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஆமத்ரோவிலையும் ஒரு டொப்பிலே ஒரு பொசிஷனில் இருப்பார் தானே. இப்போ அவர் உடனே இதுக்குரிய தண்டனைகளை கொடுக்கணும். அதாவது இத்தனை நாளைக்கு நீ ஆமத்ரோவையில் செய்ய இயலாது, அதுகளை செய்ய வேணும். என்ன இது ஒரு ஒரு சமய சம்பந்தமான ஒரு நல்லொழுக்க விளிமியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு ஆலய பிள்ளையா நடக்குதுன்னு சொன்னால் அந்த கண்ட்ரிக்கு அவங்க கணக்கெடுக்கவே மாட்டாங்க. லாஸ்ட்டாக ஒரு 2-3 வீடியோஸில் கூட தேர்தல்கள் சம்மந்தமாக, அதுவும் அடாவடித்தனமாக நடந்துக்கிற அரசியல் ரீதியாக செயற்படக்கூடிய தேர்தல்கள் சம்மந்தமாக நாங்களும் தொடர்ந்து பேசுகிறது தான். இவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும், இவங்கள ஒரு நல்ல வழி கொண்டு வரணும், இவங்கள கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் படுத்தணும், இவங்களோட அதிகாரங்களை கொஞ்சம் ஆட்சியாளர்கள் பார்க்கணும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத. அப்படி பார்க்க தேவையில்லை. இப்போ அவங்க சமயத்தில் என்னத்தை படிக்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணினாலே இங்கே நடக்குது இல்லையா? அது இங்கே நடக்கிறது வந்து அந்த சமயத்தை படிச்சுட்டு சமயத்தை வச்சு எப்படி அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இங்கே நடக்குது. இல்லை, இப்போ நான் சிங்கப்பூரில் ஒரு ஒரு புத்த கோயில் இருக்குது. அதில் குணசேகர, அவருக்கு பேர் குணசேகர என்ற ஒரு ப்ரீஸ்ட் இருக்கிறார் இந்த ஆமத்ரு. அப்போ அவர் ஒரு வெட்டிங்கில் எனக்கு பக்கத்தில் இருந்து கதைச்சவர். அப்போ கதை கேட்க அவர் தன்னுடைய இடத்துக்கு ஒரு நாள் வேற சொன்னேன். நான் போனேன். அப்போ போய்க்க இங்கிலீஷ்லேயும் சிங்களத்திலையும் அவர் அந்த பௌத்தத்தை சொல்லி கொண்டு இருக்கிறார். கேட்க வியப்பா இருக்கு. எவ்வளோ நல்ல விஷயங்களை புத்தர் சொல்லி இருக்கிறார். நல்ல நல்ல விஷயம். அப்போ அதுகளை பார்க்க இப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் ஓதுறாங்க தானே. அப்ப இதெல்லாம் மக்கள் கேட்கறாங்க தானே. அப்ப ஏன் இந்த மக்களுக்கு மாற்றம் வராது? கஷ்டமா இருக்கு. இங்க அந்த தர்மத்தை ஒழுங்கா பின்பற்றினாலே இங்க நாட்டுல ஒரு பாரிய மாற்றம் வரும். 40 இயர்ஸ்க்கு முதல் நான் ஒரு 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 என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு விசிட் பண்ணேன். அப்ப அவர்கிட்ட அப்பப்பா எனக்கு ஒரு பால போதினி கொண்டு வந்து காட்டினார். பால போதினியா சிங்கள பால போதினி. அந்த சிங்கள 40 இயர்ஸ்க்கு முதல்ல அந்த சிங்கள நீங்க வேணுமெண்டா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டு இப்படி ஒரு பால போதினி யார்கிட்டையும் இருந்தா லங்காஸ்திரிக்கு ஒப்படைங்கன்னு சொல்லி ஒருக்கா நீங்க கேளுங்க. சரிதானே? 40 இயர்ஸ்க்கு முதல் அந்த சிங்கள பால போதினியில ஒரு பெடியன் வந்து இப்படி உடம்ப சுருக்கி கொண்டு படுத்திருக்கிறான். அப்ப மெட்டவர் வந்து கேட்கிறார், ஏன் இப்படி படுத்திருக்கிறான்னு சொல்லி. அப்ப அவன் அந்த பதில் சொல்றான், இந்த கரையில கழிவு நீர் ஓடுற சாக்கடை ஓடுதுன்னு சொல்லி. அதாலதான் நான் இந்த பக்கம் என்ன நடந்தேன்னு பரத்தமிழன் இருக்கிறான்னு சொல்லி. இது பாலபோதினி புத்தகத்துல இருக்கிறத கண்ணால நான் பார்த்தேன். நீங்க இதை அனௌன்ஸ் பண்ணி இந்த புத்தகத்தை எடுங்க. அப்படி ஒரு பாலபோதினியில எழுதி இருக்கு, சிங்கள பாலபோதினியில் எழுதி. அப்ப இப்படி எழுதினதை ஒரு அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்குண்டா எப்படி நீங்க சிங்கள மக்களை தமிழ் மக்களோட சிங்கள மக்கள்கிட்ட மனதில் தமிழ் மக்களை எப்படி ஒப்புடுறாங்க? சின்னதுலேயே பாடல் போகுதுன்னா பாடல்களுக்கே அதை வந்து தலையில அப்படி ஒரு விஷயத்தை விதைக்கிறாங்கன்னு சொன்னா இனி அதுல போட்டிருக்கிற வேர்ட் பரத்தமிழன். இந்த பக்கத்துல பரத்தமிழன் இருக்கிறான், இந்த பக்கத்துல கிணல் போகுது, கழிவு நீர் கொண்ட கிணல் போகுதுன்னு அந்த படத்தையும் நான் பார்த்து இது ரெண்டையும் பார்த்தேன். அப்படி ஒரு சிங்கள பால போதினெல்லாம் கொடுத்துருக்கு. அப்ப இதை எலவு பண்ணினா எஜுகேஷன் அதிர்ச்சி அளிக்குது. இந்த மாதிரி விஷயங்களும் இப்படி புத்தகங்கள் இருக்காங்க. நீங்க இதை அனௌன்ஸ் பண்ணி ஈவன் சிங்களத்துல அனௌன்ஸ் பண்ணி இப்படி ஒரு புத்தகம் யார்கிட்டையும் இருந்தா எங்களுக்கு ஒப்படைங்கன்னு சொல்லி கேளுங்க. அப்ப இப்படி வளர்த்தால் ஸ்ரீலங்கால இப்படி வளர்த்தா என்னென்று சிங்களவரும் தமிழர்களும் உண்டாயிருக்கலும் என்ன சின்ன வயதிலே விதைச்சாச்சு தமிழன்டா இப்படித்தானேண்டா. அப்ப எப்படி அதை ஏற்றுக்கொள்ளும் அங்கே நல்லிணக்கம் உடையுது. அதானே. அப்ப இதுகள் எல்லாம் மாறணும் என்று சொன்னால் இது ஒரு புனித நீரொண்டு வந்து இலங்கையில் உள்ள எல்லா மக்களையும் நினைச்சு ஃபுல்லா மாற்றணும். இப்போ நாங்கள் நிச்சயமா இப்போ சிங்கப்பூரை பற்றி பேசணும், இலங்கையை பற்றி பேசணும். இப்போ சிங்கப்பூரை பொறுத்தவரையில் சிங்கப்பூரை பேசுனா நம்ம நாட்டில இருந்து ஒருத்தர் முக்கியமான இடத்திருக்காரு. அந்த பாரிய வளர்ச்சிக்கு அவரை பற்றி அவருடைய பங்களிப்பு அளப்பரிய பங்களிப்பு. அவரை பற்றி பேசாம இருக்கிறது மிஸ்டர் லயன் ராஜரத்னம் அவரை பத்தி கொஞ்சம் சொல்லலாம். லயன் ராஜரத்னம் வந்து வட்டுக்கோட்டையில தான் பிறந்தவர். இப்போ வட்டுக்கோட்டையில பிறந்து அவருடைய ஆரம்ப கல்வி வந்து மலேசியால இருந்தது. பிறகு அவர் ஹையர் ஸ்டடீஸுக்கு இங்கிலாந்துக்கு போன இடத்துல தான் லீக்வானியை மீட் பண்ணவர். அப்போ அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். அப்போ அவர் வெரி குட் இங்கிலீஷ்ன்னு சொன்னால் அந்த டாப் லெவல் இங்கிலீஷ்
வெள்ளக்காரரை விட மிஞ்சின இங்கிலீஷ், அப்படி ஒரு இங்கிலீஷில் இருக்க லீக்வானி அவரை சிங்கப்பூருக்கு அழைச்சி வந்திருக்கிறார். அப்போ ஆரம்பத்தில் இருந்த சட்ட திட்டங்கள் அது எல்லாத்தையும் இந்த ஹை இங்கிலீஷில் இதண்டோணும்னு சொல்லி ராஜரட்னம் அண்ட் லீக்வானி சேர்ந்து தான் இந்த சிங்கப்பூருக்கான சட்ட திட்டங்களை சட்ட பகுப்பாய்வாளர்களை வச்சுக்கொண்டு அதுகளை உருவாக்கினது, சிங்கப்பூருக்குரிய சட்டங்களை உருவாக்கினது. இப்போ இந்த ராஜரட்னம் தான் இப்போ லிக்வானி பதவி ஏற்க, அதாவது சுதந்திரம் அடையிக்க லிக்வானியோடு இருந்த மினிஸ்டர்ஸ் மேலே எல்லாரும் சைனீஸ். அப்போ அவ என்ன சொல்லியிருக்கணும்னா சைனீஸ் லாங்குவேஜை தான் முதன்மை லாங்குவேஜாக சொல்லணும். அதை உடைச்சி இல்லை வேண்டாம் இப்படித்தான் போகணும். இவர் ரைட் ஹேண்ட், ராஜரட்னம் இஸ் த ரைட் ஹேண்ட் ஆஃப் லிக்வானி. அப்படி எல்லா சகல இதில் இருந்தான். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், 2 நாள் தான் லிக்வானி அழுதது. ஒன்று ராஜரட்னத்தின் செத்த வீடு, மற்றது அவர் மலேசியாவிலேருந்து பிரியக்க. அப்போ இவர் தான் இந்த ஒவ்வொரு சட்டத்திட்டங்களையும் லிக்வானிக்கு இப்படி செய்யணும்னு சொல்லி அதில் அவர் ஃபோர்ஸ் பண்ணி நின்றது இங்கிலீஷ் லாங்குவேஜை சிங்கப்பூருக்கு மெயின் லாங்குவேஜாக கொண்டு வர சொல்லின்னு சொல்லி. இப்போ சிங்கப்பூரில் மெயின் லாங்குவேஜ் இங்கிலீஷ், தமிழ், மலே, மற்றது சைனீஸ். எந்த ஒரு இடத்துல போனாலும் நீங்கள் இந்த 4 லாங்குவேஜையும் பார்க்கலாம். ஒவ்வொரு பஸ்ஸுக்குலேயும் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, ஒவ்வொரு ட்ரெயினுக்குலேயும் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, 4 லாங்குவேஜ்லேயும் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அப்போ இந்த மிஸ்டர் ராஜரட்னம் என்ன செய்திருக்கேன்டா, இவர் தான் முதலாவது ஃபாரின் மினிஸ்டர் சிங்கப்பூர் கவர்மெண்ட்டில். அப்போ யூஎனில் நடந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்க்கு சிங்கப்பூர் சார்பாக அவர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கார். எல்லாம் ரெக்கார்ட்ஸில் எல்லாமே இன்டர்நெட்டில் இருக்குது, நீங்கள் வேணுமெண்டா பார்க்கலாம் ராஜரட்னம் சொல்லி. அப்போ அவர் ஒவ்வொரு இடத்துலையும் சிங்கப்பூருடைய வளர்ச்சிக்கு ஒவ்வொரு இடம் எல்லா இடத்துலையும் சிங்கப்பூருடைய வளர்ச்சிக்கு பங்கு பற்றி கொண்டே இருந்திருக்கிறார். இந்த விஷயங்களை தாண்டி பாடசாலைகள், இப்போ நம்ம ஆரம்பமே பாடசாலைகள் தானே, பள்ளிக்கூடம். சிங்கப்பூரில் இருக்க பாடசாலை சிஸ்டம் என்ன மாதிரி? இப்போ ஏன்னா இலங்கையில் பேசப்படுற விஷயம்தான் எடுகேஷனல் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணணும், அந்த மொடியூலுக்கு கொண்டு வர போகிறாங்க. அது சம்மந்தமாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடக்குது. சிங்கப்பூரில் எடுகேஷன் சிஸ்டம் என்ன மாதிரி? இப்போ சிங்கப்பூரில் இப்போ இங்கே ஒரு ஸ்கூலில் ப்ரைமரி இருக்குது, செகண்டரி இருக்குது, அதை விட A லெவல் இருக்குது. இப்போ அங்கே ப்ரைமரி என்றால் தனி ஸ்கூல்ஸ், செகண்டரி என்ற சொன்னால் அது தனி ஸ்கூல், A லெவலில் சொல்கிறது ஜூனியர் காலேஜ்ன்னு சொல்லி. அப்போ ஜேசி ஸ்கூல்ஸ் இருக்குது. இப்போ ப்ரைமரி ஸ்கூலில் ப்ரைமரி தொடங்கக்கு முதல் கிண்டர்கார்டன் அதுகள் ஒன்றிலையும் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தலை போடுறதில்லை. எப்போ நீங்கள் ப்ரைமரி 1க்கு வாரீங்களோ அதுலேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் போடுற சிலபஸின் படி போக்கணும். ப்ரைமரி 6 இங்கே Year 5 தானே, அங்கே ப்ரைமரி 6ல் ஒரு தடை தாண்டல் எக்ஸாம் இருக்குது, PSLE, ப்ரைமரி ஸ்கூல் லீவிங் எக்ஸாமினேஷன். அந்த PSLE எக்ஸாமில் ஓவர் 90 நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 பாயிண்ட். அப்போ 4 பாடம் இருக்குது, இங்கிலீஷ், லாங்குவேஜ், சயின்ஸ், மேத்ஸ். அப்போ 4 பாடத்துலேயும் 90க்கு மேலே நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களோட பாயிண்ட்ஸ் 4. அது 85லேருந்து 89 சொன்னால் பாயிண்ட்ஸ் 2 அப்படி போட்டிருக்காங்க. அதில் இந்த பெஸ்ட் பாயிண்ட்ஸ் 4. அப்போ நீங்கள் பேரண்ட்ஸ் என்ன செய்யலாம் என்றால் பாயிண்ட்ஸின் அடிப்படையில் பெஸ்ட் ஸ்கூலை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்போ கெட்டிக்கார பிள்ளைகள் எல்லாம் சில ஸ்கூல்களுக்கு போயிடும், கொஞ்சம் குறைஞ்ச பிள்ளைகள் அடுத்தடுத்த ஸ்கூலில் போயிடும். எஜுகேஷன் பெஸ்ட்டாக போய் கொண்டிருக்கும். அங்கத்தையும் டீச்சர்ஸ் ஒரு நிமிஷத்துக்கு கூட வீணாக்கலாம். டீச்சர்ஸ் ஹைலி ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹைலி டெடிக்கேஷன். அதுக்கேற்ற மாதிரி தான் அதுக்கு மேலே இருக்கிற ஆக்கள் எல்லாரும் வச்சிருக்கோம். ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டில் தான் தங்கி இருக்கு. எந்த ஒரு சப்ஜெக்டும் இப்போ சயின்ஸ் என்றால் சயின்ஸ் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அவள் தான் கூட, பிள்ளைகள் தான் கூட. அப்போ அவர் தான் அதை தீர்மானிக்கிறது. எல்லாத்தையும் நீட்டாக செய்யணும். ஆரம்ப காலத்தில் இப்போ ஓகே குறைஞ்சிட்டு, ஆரம்ப காலத்தில் எத்தனையோ டீச்சர்ஸ் சூசைட் பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஒர்க் லோட் தாங்க முடியாமல். அவ்வளோ தூரத்துக்கு ப்ரெஷர் ஃப்ரம் HOD, ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் மூலமாக ப்ரெஷர். ஆனால் இப்போ எல்லாம் சிஸ்டங்கள் ஒழுங்காக இப்போ போய் கொண்டு இருக்குது. அங்கத்தை அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் ஹைலி ரெஸ்பெக்ட். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறது, டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறது ஹைலி. இப்போ இங்கே A லெவல் டீச்சர்ஸ், A லெவல் தாண்டினோன்னு வர டீச்சர்ஸ் A லெவல் ஸ்டூடெண்ட்ஸை லவ் பண்ணுறதுன்ற எல்லாம் இருக்குது தானே ஸ்ரீலங்காவில். அங்கே அப்படி ஒன்று இருந்தால் அந்த டீச்சர்ஸ் என்ற கேட்டகரியிலேருந்து அவர் நீக்கப்பட்டுடுவார், ஸ்டூடெண்ட் என்ற கேட்டகரியிலேருந்து இது நீக்கணும். அப்படி ஒரு ஹைலி ரிலேஷன்ஷிப், டீச்சர் என்ற டீச்சர், ஸ்டூடெண்ட் என்ற ஸ்டூடெண்ட். இந்த திங்க் பண்ணவே இல்லை, அது அப்படி ஒரு திங்கிங்கில் வந்தால் அந்த டீச்சரே இல்லை. அப்படி ஒரு சிஸ்டமை தான் அவங்க வளர்த்து கொண்டு வராங்க. நிச்சயமாக ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் அந்த நாட்டின் பாடசாலை மட்டத்திலிருந்து எவ்வளவு மாற்றங்கள் இடம்பெற வேண்டும்.
பாடசாலை மட்டத்திலிருந்து சமூக மட்டத்திலிருந்து அரசியல் ரீதியாக எவ்வளவு மாற்றங்கள் வர வேண்டி இருக்குது. ஒரு நாடு அவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் இலங்கையிலும் நாங்கள் இந்த மாற்றமெல்லாம் எப்பொழுது காணப்போகின்றோமோ தெரியவில்லை. ஆனால் நம்மெல்லாம் நினைச்சா முடியும். இன்றிலிருந்து நமக்குள்ள மாற்றங்களை நாம் ஆரம்பிக்கணும். ஒரு மணித்தியாலம் கூட்டுறதுக்கே இங்கே ஸ்ரீலங்கால பிரச்சனை பள்ளிக்கூட நேரத்தை. சிங்கப்பூர்ல வந்து கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்குதோ அதை அனௌன்ஸ் பண்ணினா எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். ஆகவே இன்னைக்கு எங்களோட இணைந்து சிங்கப்பூர்லேருந்து வருகை தந்து இலங்கை உங்களுடைய நாடு இலங்கை இருப்பினும் சிங்கப்பூரில் என்னென்ன நடக்குது, இலங்கையிலும் இந்த மாற்றங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்க ஒருத்தர் தான் திரு முத்துசாமி ஞானதாஸ் அவர்கள். ஆகவே உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்று எங்களுடைய கலையகத்துக்கு வந்து எங்களுடைய நாட்டு மக்களுக்கு சிங்கப்பூர் நாட்டு மக்களும் சரி, அங்கே இருக்கிற அரசியல்வாதிகளும் சரி, அது நாட்டின் பாரிய அபிவிருத்திக்காக, அது ஆல்ரெடி அபிவிருத்தி அடைஞ்சிருச்சு, வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, இன்னும் இருந்தாலும் கூட இன்னமும் இந்த நாட்டை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகலான்னு போராடிக்கிட்டு இருக்க, முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க அந்த நாட்டு மக்கள் சம்பந்தமாக எங்களோடு பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். எனக்கும் இந்த சிங்கப்பூர் நான் ஒவ்வொரு காலம் ஃபீல் பண்ணுவேன். எங்கிட்ட ஸ்ரீலங்கன் பிள்ளைகள் ஸ்ரீலங்கன் ஆக்கள் எப்படி மாறுவாங்கன்னு சொல்லி இது இப்போ இப்படி ஒரு சொல்ல வாய்ப்பு தந்த நண்பர் தில்ஷான் அவர்களுக்கும் இதை இந்த தொடர்பை ஏற்படுத்தி தந்தது ராஜேஸ்வரி இன்ஸ்டிடியூட் டைரக்டர் சிவானந்த ராஜா அவருக்கும் நன்றி சொல்லி, தில்ஷானுக்கும் நன்றி சொல்லி, மக்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம், ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். தொடர்ந்தும் லாங்காசியுடன் இணைந்தீர்கள். ஒளிப்பதிவாளர் லிசிஹர் மற்றும் தமிழ்க சம்பதுடன் நான் தில்ஷான். நன்றி, வணக்கம்.